வணக்கம். 6ஆம் வகுப்பு தமிழ் பாடம். 6ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இன்னைக்கு நாம் 2ஆம் பருவத்தில் இயல் 1 இன எழுத்துகள் அப்படிங்கிற இலக்கணம் பற்றி படிக்க போகிறோம். இன எழுத்துகள் சில எழுத்துகளுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துகள் இன எழுத்துகள் எனப்படும். அதாவது முதல்ல மெய்யெழுத்துகள் பற்றி படிக்கலாம். மெய்யெழுத்துகளில் 3 இனம் படிச்சிருப்பீங்க. என்னென்ன இனம்? வல்லினம், மெல்லினம், இடையினம். வல்லின எழுத்துக்கள் என்னென்ன? கசட, தபர. மெல்லின எழுத்துக்கள் ஞஞன, நமன. இடையின எழுத்துக்கள் எரள, வளல. இப்போ இந்த 6 வல்லின மெய்யெழுத்துகளுக்கும் 6 மெல்லின எழுத்துகளும் தான் இன எழுத்துகள் ஆகும். 6 வல்லின மெய்யெழுத்துகளுக்கும் 6 மெல்லின எழுத்துகளும் இன எழுத்துகள் ஆகும். புரியுதுங்களா? வல்லினம் என்னது சொன்னேன் இல்லையா? கசட, தபர. இந்த கசட, தபரவுக்கு மெல்லின எழுத்துக்கள் ஞஞன, நமனத இன எழுத்துகள் ஆகும். சொற்கள் என்னது? வார்த்தைகள் வருது இல்லையா? அந்த வார்த்தைகள்ல மெல்லின மெய்யெழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து தான் வரும். அதாவது சொற்கள்ல மெல்லின மெய்யெழுத்து ஞஞன, நமன அந்த எழுத்துக்கு அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து தான் வரும். இன்னும் கொஞ்சம் புரியும்படி நம்ம பார்க்கலாம். பாருங்க, இது வல்லின எழுத்துக்கள் கசட, தபர. மெல்லின எழுத்துக்கள் ஞஞன, நமன. அப்போ இந்த வல்லின எழுத்துகளுக்கு இந்த மெல்லின எழுத்துகள் இன எழுத்துகள் ஆகும். ஒரு வார்த்தையில இந்த மெல்லின எழுத்து வந்துச்சுன்னா இந்த மெல்லின எழுத்துக்கு அடுத்தது வல்லின எழுத்து தான் வரும். அதனாலதான் அதை இன எழுத்துகள் அப்படின்னு சொல்றோம். இப்ப நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்க, திங்கள். அப்போ இங்கு என்னது? மெல்லினம். அதனை அடுத்து வர்றது கா வல்லினம். புரியுதா? அதே மாதிரி பாருங்க, மஞ்சள்ல இஞ்சு மெல்லினம். அதனை அடுத்து வர்றது சா வல்லினம். மண்டபம் இன்னு என்னது? மெல்லினம். அதனை அடுத்து வர்ற டா வல்லினம். அதே மாதிரி பாருங்க, சந்தனம் இந்து என்னது? மெல்லினம். தா வல்லினம். அம்பு இம்மு பாருங்க, இம்மு என்னது? மெல்லின எழுத்து. அடுத்தது பூ என்னது? கசட, தா, பா. அந்த பாவுடைய இனம் தானே. அப்ப இது என்னது? வல்லினம். அதே மாதிரி தென்றல்ல இன்னு என்னது? மெல்லினம். ரா வல்லினம். புரியுதுங்களா? அப்போ ஒரு வார்த்தையில மெல்லின எழுத்து வரும். அந்த மெல்லின எழுத்தை தொடர்ந்து வல்லின எழுத்து வரும். அதே என்னது? இன எழுத்துகள். புரியுதுங்களா? அடுத்தது பாருங்க, இந்த இடையின எழுத்துக்கள் 6 எரள, வளல இருக்கு இல்லையா? இது ஒரே இனம். அதாவது அது தனி இனமாகத்தான் இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாமா? இதே இடையின எழுத்துக்கள் எரள, வளல. இது தனி இனமாகத்தான் இருக்கும். புரியுதுங்களா? சரி, இப்போ அடுத்தது உயிர் எழுத்துக்கள்ல இன எழுத்து இருக்கா அப்படின்னு பார்க்கலாம். பாருங்க, மெய்யெழுத்துக்களை போலவே உயிர் எழுத்துகளிலும் இன எழுத்துகள் உண்டு. உயிர் எழுத்துகளில் குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துகள் ஆகும். இல்லையா? நம்ம உயிர் எழுத்துக்கள் என்னது? அ, ஆ, இ, ஈ. அது படிச்சோம் இல்லையா? அதுல குறிலுக்கு நெடிலும் குறில் எழுத்துக்கள் என்ன சொல்லுங்க? அ, இ, உ, ஏ, ஓ. இதெல்லாம் என்னது? குறில். நெடில் எழுத்துக்கள் சொல்லுங்க. ஆ, இ, உ, ஏ, ஓ. அதே மாதிரி ஐ, ஔ. இதெல்லாமே என்னது? நெடில் எழுத்துக்கள். அப்போ இந்த உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். ஆனா இங்க பாருங்க, குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு இ என்பது இன எழுத்தாகும். பாருங்க, ஐ அது முடியும் போது கடைசியில ஒரு ஈ சவுண்ட் கேக்குதா? அதனாலதான் ஈ இன எழுத்து. அதே மாதிரி ஔ என்னும் இன எழுத்துக்கு ஊ என்பது இன எழுத்தாகும். அதனாலதான் முதல்ல சொன்னாங்க ஒலிக்கும் முயற்சி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அந்த அவ்வு பாருங்க, ஔ கடைசியில ஊல முடியுது பாருங்க, ஔ. அப்ப
ஊ என்பது இணை எழுத்தாகும். இப்போ இந்த சொல்லில் உயிரெழுத்துகள் சேர்ந்து வருவது இல்லை. சொல்லில் உயிரெழுத்துக்கள் அதாவது மெய் எழுத்துக்கள்ல வந்துட்டு சொற்கள்ல இணை எழுத்துக்கள் சேர்ந்து வரும். ஆனா உயிரெழுத்துக்கள்ல இந்த மாதிரி இணை எழுத்துக்கள் சேர்ந்து வருவது இல்லை. அளபடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். புரியுதுங்களா? நீங்க இந்த அளபடைங்கிறது பெரிய வகுப்பு போகும்போது படிப்பீங்க. அதாவது உயிரளபடை, ஒற்றளபடை அப்படின்னு வரும். மேக்சிமம் அது எல்லாமே செய்யுள்ள தான் அந்த வார்த்தைகள் வரும். இப்போ நீங்க இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதே மாதிரி தமிழ் எழுத்துகளில் ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை. தமிழ் எழுத்து மொத்தம் 247 இல்லையா? அதுல ஆயுத எழுத்துக்கு மட்டுமே இணை எழுத்து இல்லை. இப்போ பாருங்க, பாத்தீங்களா? உயிர் எழுத்துக்கள்ல அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஓ, ஓ. அப்போ குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள். ஆனா ஐக்கு என்னது? இ இணை எழுத்து. அவ்வுக்கு எந்த எழுத்து? உ இணை எழுத்து. புரியுதுங்களா? இந்த எடுத்துக்காட்டு பாருங்க. ஓதல். அப்ப ஓ நெடிலுக்கு அப்புறம் குறில் வருது பாருங்க. ஓ ஓதல். அதே மாதிரி தூம். இது தூ ஊ இருக்கு. இதுல இத்து கூட்டல் ஊ வருது இல்லையா? அதுக்கப்புறம் குறில் ஊ இருக்கு. அதே மாதிரி தழி. இந்த ழிய பிரிச்சீங்கன்னா இழு கூட்டல் ஈ. அப்ப நெடில் ஈக்கு அப்புறம் குறில் ஈ வருது. தழி இல்லையா? இதுதான் என்னது? உயிர் எழுத்துக்கள்ல வர்ற இணை எழுத்துகள். புரியுதுங்களா? இப்போ இன்னும் கொஞ்சம் எடுத்துக்காட்டு பார்த்தோம்னா உங்களுக்கு புரியும். பாருங்க, தங்கப்பாப்பா வந்தாளேன்னு இருக்கு. இங்க பாருங்க, இங்கு என்னது? மெல்லினம். கா வந்து வல்லினம். அதே மாதிரி சிங்க பொம்மை தந்தாளே இருக்கு இல்லையா? இங்கு என்னது? மெல்லினம். கா வந்து வல்லினம். புரியுதா? இணை எழுத்துக்கள். அதே மாதிரி தான் இஞ்சு மெல்லினம், சு வந்து வல்லினம். புரியுதா? இந்த மாதிரி வந்துட்டு இணை எழுத்துக்கள் வந்துட்டு வரும். அப்ப நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னது? 6 வல்லின எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள். அதே மாதிரி உயிர் எழுத்துக்கள்ல குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள். ஆனா ஐக்கு இ இணை எழுத்து, அவ்வுக்கு இணை எழுத்து ஊ. புரியுதுங்களா? இதை நீங்க மனசுல வச்சுக்கிட்டாலே உங்களுக்கு இணை எழுத்துக்கள் வந்துட்டு நல்லா புரிஞ்சிடும். சரி, இப்போ நாம அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம தமிழ் பள்ளி சேனலில் வர்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.